வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கல்யாண விருந்து உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு இந்த மாதிரி க்யூப் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சோன்னே ஆயில் ஒரு 2 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, நீல வாக்கில் வெட்டின ஒரே ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. கூடவே ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு 1/2 ஸ்பூன். வேக வச்சு நான் கட் பண்ண உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து சுண்டி வரணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கு மூடி வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். ஒரு கிண்டி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, கல்யாண விருந்து உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கல்யாண விருந்து வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 வாழைக்காய் நான் தோல் சீவி நீக்கி எடுத்து தண்ணியில் நான் இந்த மாதிரி பொடியாக நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணியில் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா தான் கொஞ்சம் கருத்து போகாத இருக்கும். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இது வேக வச்சிடலாம். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது ரொம்ப நேரம் வேகாது. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணியை இருத்துட்டு வாழைக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.
ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் காஞ்சோடனே ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. வரமிளகா 2, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. நான் இதில் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதக்கிறாமல் லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன், இப்போ இதோடு சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாமே வதக்கிக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. இப்போ வேக வச்ச வாழைக்காயை இதோடு சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். கல்யாண விருந்து வாழைக்காய் பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.